परं ब्रह्म श्रीरामहंस वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्दसुगदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुम् रागादिरोगान् तददानुशक्ता नशीचताय प्रसृदानशेषान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकान यो पूर्ववैद्याय நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுது நமக்கு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறு அறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் கூறுகிறது. குறித்து ஒரு டிவோஷனல் சாங். அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தேனருவி பாய்கின்றதே, கண்ணும் கடந்து நின்ற மௌனத்திலே கண்டம் கடந்து நின்று ஆடுகின்றதே. அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தேனருவி பாய்கின்றதே. போற்றார் புண்ணியம் புகுவதும் உண்டோ, மாற்றானதிலும் மகிழ்வதும் உண்டோ, பற்றானந்தம் யாரறிவாரோ, ஊற்றாய் பெருகும் அமுதம் தானே. அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தேனருவி பாய்கின்றதே. பழகும் யோகமும் பரத்தினில் சாரும் அழகும் ஆண்டவன் அருளதும் காணும், முழங்கும் வேதங்கள் கூறிடும் சாரம் விளங்கும் நாடும் பூமியினை எங்கும். அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தேனருவி பாய்கின்றதே. யாரோ அண்ணனின் திறம் அறிவாரோ, ஊரோ உறவோ ஒதுங்கினார் யாரோ, பேரோ புகழோ பெரும் பொருள் யாரோ, யாரோ துறந்தார் யாரோ அடை, யாரோ துறந்தார் பரம் அடைவார். அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தேனருவி பாய்கின்றதே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று அறிவும் விசேஷ புத்தியும் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மிருகங்களுக்கு சதா சர்வ காலமும் ஏக கதியா நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லா நிலைமைகளும் அவங்களுக்கு சுவாதீனமா நினைவுல இருக்கு, நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்ப நமக்கு ஏன் அந்த மாதிரி ஏக கதியா நடக்கல அப்படின்னா, நமக்கு நிறைய ராக துவேஷங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த ராக துவேஷங்கள்லாம் எப்ப நம்மளை விட்டு போகுதோ அப்பதான் அந்த பின்னகதி ஸ்டாப் ஆகி நமக்கு அந்த ஏக கதின்ற நிலைமை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுதுதான் நாம மனிதர் ஆகிறோம். அந்த மனிதருக்கு தான் மோட்சம் சொல்லி நேற்று பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு பாலைவனத்தை நம்ம போய்கிட்டு இருக்கோம். 4 சைடும் பறந்து விரிஞ்சு நல்லா பட்ட பகல்ல போயிட்டு இருக்கோம். அங்க பார்த்தா நம்ம ஆப்போசிட்ல எல்லா சைட்லயுமே
பார்த்தா தண்ணீர் ஓடுற மாதிரி ஓட்டம் தெரியுது. கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா அங்க தண்ணி எல்லாம் இல்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சூரிய கிரணங்கள் வந்து நல்ல வெப்பமா அதிகமா வெளிச்சத்தை கொடுக்கறதால அதுல இருந்து ஜொலிச்சு அந்த சூரியனோட ஒளி தான் வந்து பிரதிபிம்பித்து அந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்க மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. ஸோ அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் நம்ம ஜீவசக்தி வெளியில வந்து வியாபிச்சு ஜொலிச்சு அது பிரதிபிம்பிச்சுதான் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த எல்லா தோற்றங்களும் நமக்கும் தெரியுது. அப்ப இந்த தோற்றங்கள்லாம் தெரிகிற வரைக்கும் அது வந்து ஒரு மிருகங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தோற்றங்கள் நமக்குள்ளே நசிஞ்ச போதுதான் நம்ம வந்து மனுஷனாகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனிதன்னா யாரு? மனிதன்னா மனனம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். மனனம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்னா நித்திய வஸ்து விவேகம். அதாவது இதுதான் நித்தியம், அழிவில்லாதது, இதெல்லாம் அனித்தியம், அழிஞ்சு போகக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நித்திய வஸ்து விவேகம். அப்ப நித்தியம் எது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அந்த சப்தம் கிடையாது. சப்தம்ன்றது அந்த ஜீவசக்தியான வாயுவை தான் சொல்றாங்க. அக்னி ரூபமா வெளியில போகலையா அதுதான் சொல்றாங்க. அப்ப சப்தத்தை தன்னில் தானே லயிச்சு இருக்கும் பொழுது அவன் வந்து மனுஷனாகிறான். அப்ப நாம வந்து ஒரு டைம்ல ஆலோசனை செய்யற டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வெளியில எதுவுமே தெரியாது, எந்த சத்தமுமே நமக்கு கேட்காது. அதே மாதிரி நம்ம ஆலோசனை செய்யற நேரத்துல எந்த சப்தத்தையுமே உண்டு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்குள்ள யாராவது சத்தம் போட்டா கூட நம்ம அவங்கள சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுவோம். நமக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த டைம்ல நமக்கு வெறுப்பும் ஏற்படும். இது போலதான் நாம மனனம் செய்கின்ற சமயத்தில் எந்த ஒரு சப்தமும் உண்டாக்க முடியாது. அப்ப அந்த சப்தம் தனக்குள்ளவே எப்போ அடங்குகிறதோ அப்பதான் மனிதன் ஆகின்றோம். அப்பொழுது நம்முடைய மனம் தன்னிலே லயிக்கின்றது. அப்ப அந்த மனம் தன்னில் லயிக்கும் பொழுதுதான் தானாகி தன்மயமாகி தீருகிறது. அப்பதான் நமக்கு அந்த மோட்சம்ன்றது கிடைக்குது. இதனாலதான் மனிதருக்கு மோட்சம்னு சொல்றாங்க. அப்ப மனிதராக வேண்டுமென்னால் என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ராக துவேஷங்கள், கெட்ட எண்ணங்கள், துர் அபிமானங்கள், சோ இந்த தொழில்கள் எல்லாம் நம்ம விட்டாதான் நமக்கு அந்த மோட்சம்ன்ற அந்த நிலை கிடைக்கும். சரி, இப்ப இந்த பார்த்துட்டோம், விசேஷ அறிவு, விசேஷ புத்தி, இத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் வெவ்வேறு மாதிரி உருவங்கள், வடிவங்கள் இருக்கு இல்லையா? இது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ப இந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய 2 காலிகள், மிருகங்கள்னு சொல்லக்கூடிய 4 காலிகள், நீர்ல வாழுது, நிலத்துல வாழுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜந்துக்கள் இருக்கு. அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு அதோட உடல் அமைப்புகள். ஆனா சிருஷ்டி வந்து ஒரே விதத்துலதான் அப்படின்னு சொல்றோம். இது பார்த்தா சிலது பார்த்தா நீர்ல வாழுது, சிலது பார்த்தா பறந்து போகுது, சிலது பார்த்தா ஊர்ந்து போகுது. ஆனா இது சிருஷ்டி ஒரே விதத்துல அப்படின்னு சொல்லும் போது அத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஒரு 8 அடுக்கு மாளிகை இருக்கு, 4 அடுக்கு மாளிகை, 3 அடுக்கு மாளிகை, 2 அடுக்குல, 1 அடுக்குல, இந்த மாதிரி மாளிகைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த ஓலை குடிசை, பர்ணசாலை, மூங்கில்ல வீடு, மரத்துல வீடு, மண்ணுல வீடு, இந்த மாதிரி அவங்க சக்திகளுக்கு ஏத்த மாதிரி பல விதமா வீடுகள்லாம் கட்டி அதுல எல்லாம் வசிக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் தான். அப்ப அந்த 8 அடுக்கு மாளிகையில வாழக்கூடியவரும் மனிதர்கள் தான். அந்த ஓலை குடிசையிலையும் வாழக்கூடியவங்கள மனிதர்கள் தான் சொல்லுவோம். அப்ப இந்த வீடு வசிக்கிற இடம் தான் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒழிய அதுக்குள்ள வாழ்றவங்க எல்லாம் மனுஷங்க தான். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் வாழ்றதுக்கு உண்டான அந்த வீடு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஜடம். அதாவது இப்ப மனுஷன்னு சொல்ற நமக்கு கிடைச்சிருக்கிற வீடு பாத்தீங்கன்னா இந்த ஜடம் தான். சோ இத 8 அடுக்கு மாளிகைன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஈக்குவலா அதே மாதிரி இப்ப 4 அடுக்கு மாளிகைன்றது அந்த மிருகங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ எறும்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு வந்து 1 அடுக்கு மாளிகைன்ற அளவுல அந்த குட்டி குட்டியா அந்த வீடு எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இப்ப நாம வசிக்கிற அந்த வீடு
அந்த இடத்தை பொறுத்து நம்மளோட அறிவும் புத்தி சக்தியும் எதுலயாவது மாற்றம் ஏற்படுமான்னா ஏற்படாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒரே ஒரு ஜீவன் தான். இப்ப ஒரு ராஜாக்கள்னு சொல்லக்கூடியவங்களும் இல்ல இப்ப இந்த ஓலை குடிசையில வசிக்கிறவங்களும் பார்த்தா இவங்களுக்கும் அவங்களுக்கும் புத்தி சக்தியில எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க வசிக்கக்கூடிய அந்த வீட்டுலதான் வித்தியாசம் இருக்கு. பார்த்தா அந்த ராஜாக்கள்னு சொல்றவங்களை விட இந்த ஓலை குடிசையில இருக்கிறவங்க உண்மையாவே ரொம்ப திறமையாவும் அறிவாவும் புத்திசாலித்தனமாவும் இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் இந்த மாதிரி இவங்களெல்லாம் சொல்றாங்க. ஸோ இவங்க அந்த ராஜாக்களை விட ரொம்ப தைரியசாலியாவும் திட நிச்சயமாவும் ரொம்ப புத்திசாலித்தனமாவும் நிறைய நூல்கள்லாம் எழுதி அவங்க சத்தியத்தெல்லாம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னை வரைக்கும் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அப்ப அந்த வசிக்கக்கூடிய வீட்டை வச்சு அவங்களுடைய அறிவை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு எறும்பு எடுத்துப்போம். எறும்பு பாத்தீங்கன்னா நம்மளை காட்டிலும் அது விசேஷ புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஏன்னா அது தன்னோட உபஜீவனத்துக்கு தேவையான அந்த உணவை முன் ஜாக்கிரதையா என்ன பண்ணுது, முன்னாடியே போயிட்டு அழகா எடுத்துட்டு போய் வச்சு தன்னோட அந்த பொந்துக்குள்ள வச்சு பாத்துக்குது. அதோட இல்லாம அது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது போகக்கூடிய ஒரு வழியில ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த தடையை நீக்கிறதுக்கும் அது தெரிஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு எறும்பு கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் போறாருன்னா அதை தாண்டி போயிடும், சீக்கிரம் போயிடலான்னு போனா கூட அது என்ன பண்ணும், அந்த எறும்புகள் ரொம்ப ஸ்பீடா கடகடன்னு அவங்க பாதத்துல இருந்து தலை வரைக்கும் ஃபாஸ்டா ஏறிடும். அவங்களே ஃபாஸ்டா போவாங்க, பெருசு பெருசா காலடி எடுத்து வச்சு போவாங்க. அந்த குட்டியா இருக்கிற அந்த குட்டி உருவம் கடகடன்னு அவங்க மேல ஏறி போயிடும். ஸோ அப்ப அந்த விரைவு தன்மை அப்படின்றது அவங்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி எறும்பு மட்டும் கிடையாது, பல ஜீவன்களும் பல தொழில்களை ரொம்ப நுட்பமாகவும் அறிவாகவும் யுக்தியோடையும் செஞ்சிட்டு இருக்கு. அந்த தொழில்கள்லாம் நம்மளால எப்பயுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி கைத்தொழில்கள்லாம் இவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த தூக்கணாங்குருவி, அதுக்கப்புறம் குளவி, தேனி, எட்டுக்கால் பூச்சு, இவங்கெல்லாம் அந்த மாதிரி அவங்களோட வீடெல்லாம் அவ்வளோ அழகா கட்டுவாங்க. இதுல பார்த்தா எஸ்பெஷலி தேனீக்கள். இந்த தேனீகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அழகா ஒரு மரத்துல போயிட்டு பெருசா ஒரு கூட்டை கட்டுறாங்க. அதுல ஒரு 5 to 10 படி அளவுக்கு தேனை அதுல சேமிச்சு வச்சுப்பாங்க. இப்ப இவங்க வீடு கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்க அந்த நுண்ண அறிவால எந்த சைடுல இருந்து காத்தடிச்சாலோ இல்ல மழை பெஞ்சாலோ அந்த வீடு அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு அவங்க நுண்ணறிவை வச்சு அந்த வீட்டை கட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அதே மாதிரி அவங்க ஒரு வீட்டை கட்டும் பொழுது எந்த ஒரு ஜீவியையும் இம்செல்லாம் பண்றது கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு வீட்டை அந்த மாதிரி கட்டணும்னா நம்மளால அந்த வீட்டை கட்ட முடியாது. இப்ப இந்த ஜீவராசிகள்லாம் என்னன்னா அவங்களுக்கு தேவையான அந்த வீட்டை அவங்களே அவங்களோட சுய முயற்சியால கட்டுவாங்க. வேற யாரும் அவங்களுக்கு உதவி பண்றது கிடையாது, அவங்களே கட்டிப்பாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நமக்கு தான் 6 அறிவு இருக்கு மனுஷங்கன்னு சொல்றோம். ஆனா நாம வசிக்கக்கூடிய ஒரு வீட்டை நம்மளால கட்டிக்க முடியாது. நமக்கு ஒரு வீடு வேணும்னா ஒரு என்ஜினியர் வேணும், பில்டர்ஸ் வேணும், கான்ட்ராக்டர்ஸ் வேணும், அப்புறம் கொத்தனார் வேணும், மேஸ்திரி, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சேர்ந்துதான் அந்த வீட்டை பல கோடி ரூபாய் கொடுத்து கட்டுவோம். ஆனா அந்த வீடு ஒரு பெரிய காத்தோ மழையோ வந்துச்சுன்னா அந்த வீடு அதுல நிக்காது, அது இடிஞ்சு விழுந்துரும். அந்த மாதிரி நான் பார்த்திருக்கோம், நிறைய வீடுகள்லாம் பார்த்திருக்கிறோம். ஸோ அப்ப இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதே மாதிரி நமக்கு ஒரு பல்லு விளக்குறதுக்கு தேவையான அந்த குச்சி இருக்குல்ல, ஆழம் விழுது, கருவேலங்குச்சி, வேப்பங்குச்சி, அதை உடைக்கினா கூட நமக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும். ஆனா அந்த ஜீவராசிகள் இருக்கு இல்லையா, இந்த தேனி, குளவி, தூக்கணாங்குருவி, இதுங்களுக்கெல்லாம் அது எந்த ஆயுதமுமே இல்லாத தன்னோட சொந்த முயற்சியால சொந்த உழைப்போட அவ்வளோ யுக்தியாகவும் அவ்வளோ அறிவு நுட்பமாகவும்
எந்த ஒரு மழை பெஞ்சாலும் காத்தடிச்சாலும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலையும் அந்த வீடு பாதிக்கப்படாத அளவுக்கு அவ்வளோ கச்சிதமா அவங்க கட்டுறாங்க. ஸோ இதுல இருந்து அவங்களுக்கு தான் விசேஷ அறிவு இருக்கு அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. அது மட்டும் இல்ல, ஒரு பறவை கர்ப்பமாகுது. அப்ப அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து துள்ளிகள்லாம் எடுத்துட்டு அழகா ரொம்ப விசித்திரமா அந்த கூட்டை கட்டுறாங்க. கட்டிட்டு அதுல முட்டையிட்டு ஆண் பறவையும் பெண் பறவையும் மாறி மாறி அதை அடக்காத்து அந்த முட்டையில எப்ப அந்த குஞ்சு வளர்ந்து வருதோ அப்ப அதை உடைச்சிட்டு அந்த குஞ்சை எடுத்து அவ்வளோ பத்திரமா பாத்துப்பாங்க. அப்ப ஆகாரத்துக்காக போகக்குள்ள கூட ஒரு பறவை அந்த கூட்டுல இருந்து அந்த குஞ்ச பத்திரமா பாத்துக்கும். இன்னொரு குருவி போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி அந்த குருவி எப்ப அதால தனியா பறக்க முடியுதோ, எப்ப அதால தனியா சாப்பாடு எடுக்க முடியுதோ அது வரைக்கும் அதை பாத்துக்க வேண்டியது இவங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு சாப்பாடு எடுக்கிறது கத்து கொடுப்பாங்க, பறக்கிறதுக்கு கத்து கொடுப்பாங்க. சோ அப்ப அது சாப்பாடு தனியா எடுத்துக்குது, பறக்க அதால முடியுது, இனிமே அது பாத்துக்கும் அப்படின்ற நம்பிக்கை இந்த தாய் பறவைகளுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா அந்த பறவைய அந்த கூட்டுல இருந்து அவங்க பறவைகள் கூட்டத்தோட போய் சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி பறவைகள் கூட்டத்தோட போய் சேர்த்து விட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க மேல வச்சிருக்கிற அந்த பற்ற இந்த தாய் பறவைகள் விட்டுடும். அதே மாதிரி அந்த குட்டி குருவிகளும் இந்த அம்மா அப்பான்ற பற்ற விட்டுட்டு அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே தன்னோட அம்மா தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி அந்த சம பாவனையாவே அது பாத்துக்கும். இவ்வளோ பெரிய அறிவு அந்த பறவைகளுக்கு இந்த மாதிரி யோசிக்கணும்னா. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம மனுஷனா ஆனா நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய நாம அந்த பறவைகள் பாத்துக்கிற விதத்திலயா பாத்துக்கிறோம். 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. இப்பெல்லாம் அந்த குழந்தைங்களை கிரீஷ்ல விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட்டுச்சு எதுவுமே தெரியாது. பார்த்தா பாதி நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த பறவைகள் பாத்துக்கிற விதத்துல நம்ம பாத்துக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம நமக்கு 100 வயசு ஆகக்குள்ள கூட நம்மளோட பிள்ளைகளை என்ன பண்ணுவோம், இது ஏன் புள்ள, எனக்கு வேணும், ஏன் சொத்து, வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, அங்க வராங்க பாருங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருங்க. சோ இந்த மாதிரி ஒரு துரபிமானத்தோட இருக்கும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் என்ன பண்றாங்க, எவ்வளோ வயசானாலும் இது எங்க அப்பாவுக்கு வேணும், எங்க அம்மாவுக்கு வேணும், இது எங்க அப்பாவோடது, இது எங்க அம்மாவோடது. சோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ராகத்வேஷம் துரபிமானம் இந்த இதுவால இருக்கிறாங்க. சோ அப்ப இத மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, நம்ம விசேஷ புத்தியும் அறிவும் இந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தான் இருக்கு. அது மட்டும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள்ல இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள வசிக்கிறதும் யாருன்னு பார்த்தா நம்ம ஈஸ்வரன் தான். அது ஜீவனா இருக்கு. அப்ப அந்த ஜீவனா இருக்கிற அந்த ஈஸ்வரன் தன்னிலிருந்து வியாபிச்சு இந்த மாயை நிமித்தமாக சலிச்சு எல்லா ஜீவராசிகள்லயும் வியாபிச்சு காணப்படுகிறது. அப்ப எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கிறது அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான். அந்த சைத்தன்யம் 2 கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதனாலதான் ஒரே ஜீவன் சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு சக்தியும் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா தனக்குள்ள இருந்துதான் வெளியில வருது. சோ அப்ப நாம தான் அந்த ஈஸ்வரன். அப்ப எல்லா உயிர்கள்ல இருக்கிறதும் அந்த ஈஸ்வரன் தான். எப்ப நமக்கு இந்த ராகத்வேஷங்கள்லாம் இல்லாம நசிக்கிறதோ அப்பதான் தானாகி தன்மயமாகி தீருவோம்னு சொல்லி இதோட நிறைவு செல்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நேற்று வரைக்கும் நம்ம 6வது அத்தியாயத்துல மனிதர் என்று சொல்லுகின்ற நமக்கெல்லாம் விசேஷ புத்தி இருக்கிறது, நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அப்படி கிடையாதது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு தனித்திறமை தனித்துவம் என்பது இயல்பாகவே இருக்கின்றது. நம்மை விட மற்ற ஜீவன்கள் இயல்பாகவே அதற்கு விசேஷ புத்தி இருக்கிறது
ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம். அவற்றை அடிமைப்படுத்த தான் நினைக்கின்றோம். அந்த உயிரினங்களை நாம் ஆளுவதற்குத்தான், நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரத்துக்கு தான் நாம் முயற்சி சென்று இருக்கிறோம். இதுதான் மனிதனுக்கு விசேஷ அறிவு, திறமை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பிற உயிரினங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆளுவது என்பது உண்மையான அது விசேஷ அறிவு என்பது கிடையாது. இயல்பாகவே பறவைகள், விலங்குகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு இரவு தூங்கும் போது இருக்கக்கூடிய சுவாசம் என்பது இயல்பாகவே அதற்கு சதா சர்வகாலமும் இருக்கிறது. அது எப்பயுமே சுவாதீனமாக இருக்கிறது. அதாலதான் அதுக்கு விசேஷ அறிவு என்பது இருக்கிறது. மனிதர்கள் அப்படி அல்ல. ராக துவேஷங்களுக்கு அடிமைப்பட்டு சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம் என்ற அடிப்படை தேவைகளுக்கு அப்பாற்பட்டது. எனக்கு பல கோடி பணம் வேண்டும், கார் வேண்டும், எனக்கு பேரு புகழ் வேண்டும் என்ற முறையில பல வகையில அடிமைப்பட்டிருக்கின்றான் மனிதன். இதைதான் அவன் விசேஷ புத்தி என்கின்றான். இந்த உலகில் உல்லாச போக பொருட்களைத்தான், இதை அனுபவிப்பது தான் விசேஷ புத்தி, எனக்கு திறமை இருக்கிறது என்று கூறுகிறான். உண்மையில் தன்னை உணர மறுக்கின்றான். இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த மாயையினுடைய இந்த சிக்கல். அப்ப நம்மளுடைய அந்த சுவாசம் பின்னகதியாகால்தான் இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுகின்றான். எப்ப நம்ம உண்மையில மனிதராகின்றோம், ஆனா மனிதன் என்று அபிமானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். உண்மையில் நாம் மனிதர் அல்ல. எப்போ நம்மளுடைய ஜீவனை அது உற்பத்தியான இடத்திலேயே அதை கொண்டு போய் முழுமையாக சேர்க்கும் போதுதான் மனிதன் என்ற நிலை பூரணத்துவம் பெறுகிறது. அதுவரை நாம் இருகால் விலங்குகள் தான் என்று சொல்ல முடியும். எப்போ 5 புலன்களால் உணரப்படும் அனைத்து விஷயங்களும் அது நித்தியம் அல்ல என்று அறிகிறோமோ, இதுதான் நித்யா நித்திய வஸ்து விவேகம். மனனம் செய்பவனே மனிதன். இந்த நித்யா நித்திய விவேகம் அறியும் போது, அறிந்து அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும்போது மட்டும்தான் அந்த மனிதத்துவம் என்பது முழுமை பெறுகிறது. அப்ப கண்களால் பார்க்கப்படுவதும், காதால் கேட்கப்படுவதும், மூக்கினால் முகந்தருவப்படுகிறோம், நாக்கினால் ருசித்து அறியப்படுவதும், தோளினால் தொட்டு அறியப்படுவதும், எதுவுமே புலன்களால் அறியப்படும் எந்த ஒரு விஷயமும் அது நித்தியம் இல்லாத வஸ்து. அதுக்குதான் இந்த இடத்துல சப்தம் அனித்தியம், சப்தமும் ரூபமும் அனித்தியம். இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆரம்பம் இருக்கிறது, முடிவு என்பது இருக்கிறது. அப்ப அது நித்தியமான வஸ்து கிடையாதது. எப்பவுமே 3 காலம் நிலைக்கக்கூடிய வஸ்து கிடையாதது. அததான் சப்தம் எப்போது, ரூபம் நமக்குள் எப்போது ஒடுங்குகிறதோ அப்பதான் தானாய் தன்மையமாக தீருவோம். அதுக்குதான் ஞானபிதா நமக்கு இந்த வித்தையை காட்டி கொடுத்திருக்கிறார். அப்பதான் சப்தம் தண்ணில் அடங்கும் போது தான் நாம் மனிதராகின்றோம். அப்பதான் நம்மளுடைய மனம் தண்ணில் லயிக்கிறது. அப்பதான் தானாய் தன்மயமாக தீருகிறோம். அப்பதான் இந்த மோட்சம் ஆகிறது. இதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம் கிடைக்கிறது. இதுக்கான சொல்றதுக்கு இதுதான் காரணம். இது இல்லாம ராக துவேஷ மதம் ஆச்சரியங்களான தொழில்களோடு கூடி இருக்கும் போது தான் நம்ம மிருகங்கள் ஆகிறோம். ஆனா நம் மனிதர் என்று அபிமானித்தல்லாமல் உண்மையில் மனிதர்கள் அல்ல, மிருகங்களாத்தான் இருக்கிறோம். ஆனா நம்ம தான் மனிதர்கள் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மையில நம்ம மனிதர்கள் அல்ல. அப்ப உண்மையில மனிதராக வேண்டும் என்றால் மனிதராக ராக துவேஷாதி தொழில்களை விட்டுட்டு இப்ப சொன்ன அந்த நிலையில போய் சேரணும். அதுக்கு முன்னாடி வரை நாம் ஒரு காலம் மனிதர்கள் அல்ல, மிருகங்களாகத்தான் நம்ம இருக்கின்றோம். அதுக்குதான் ஞானபிதா அப்ப உலகத்துல பார்க்கப்படுகின்ற பல்வேறு வகையான ஜீவராசிகளை அதனுடைய
கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு என்பது பல வகையான வீடுகளுக்கு உதாரணம் சொல்கின்றார். ஒரு 8 அடுக்கு மாளிகை, 4 அடுக்கு மாளிகை, குடிசை வீடு, ஓலையில் கெய்த வீடு அப்படின்ற மாதிரி பல வகை உதாரணம். அதில் வசிப்பவர் யார்? ஜீவன் தானே. அப்ப மாயையில தான் ஒரு ரூப வித்தியாசம் என்பது நமக்குள்ள தெரிகிறது. ஜீவன் என்ற முறையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்றுதான். அந்த ஜீவன் என்ற முறையில தான் பாத்தீங்கன்னா பல வகையான இப்ப ராஜாக்கள் என்று பிறப்பவர்கள் அப்படிதான் முக்கியமானவர் என்பது கிடையாது. அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய திறமை ஒன்றா இருக்கலாம், அவர்கள் தொழில அவர்கள் திறமையாக இருக்கலாம். ஆனால் தன்னை உணரக்கூடியவர்கள் என்பது எந்த ஜாதி ஒன்னால இருக்கலாம், எந்த மதத்துல ஒன்னால பிறந்திருக்கலாம். நான் இந்த உலகில் வாழ்க்கையில 10 சப்ஜெக்ட்ல நான் PhD விட வாங்கியிருக்கலாம். ஆனால் தன்னை உணர்வதற்கான இந்த வித்தை தெரியவில்லை என்றால் ஒரு பயனும் கிடையாதது. மாயினுடைய அது விளையாட்டுத்தான். இல்ல பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கலாம், ஆனால் இந்த வித்தை தெரியவில்லை என்றால் அனைத்தும் இந்த மாயினுடைய இன்பத் துன்பங்களுக்கு அவன் மிருகங்களாக தான் கட்டுப்பட்டு மிருகங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்போ இது தனித்திறமை. கல்வி என்பது ஒரு தனித்திறமை. வெவ்வேறு 10 சப்ஜெக்ட்ல PhD வாங்கியிருக்கலாம், ஆனா சித்த வேதத்துல தெளிவில்லாத இருக்கலாம். அதே சமயம் தியானம் செய்யக்கூடிய திறமை இல்லாமலும் இருக்கலாம். அதற்காக அவர்கள் தான் உயர்ந்த ஜீவன் என்பது, அவர்கள் தான் நாட்டை ஆளக்கூடிய பிறந்தவர்கள் என்று நாம் அபிமானிப்பது இது மாயினுடைய விளையாட்டு. இது அதுக்குதான் ஞானபிதா இந்த இடத்துல ஜாதி மதம் இது கீழ் ஜாதியினர் என்று சொல்லக்கூடியவர் கூட அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய ஜீவனை தனக்குள்ளேயே அது நிலைநிறுத்த தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதுக்குதான் பல வகையான உயிரினங்கள். அதுதான் எப்பயே சொன்ன மாதிரிதான் இந்த கூடு கட்டுது, 8 கால் பூச்சி கட்டுறதுக்கு அதனுடைய வலை, தீனிக்கல் கூடு கட்டுறது எல்லாமே ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக திறமையாக யாருமே போய் அது கத்துட்டு வரல. நம்ம எதனா கத்துக்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு படிப்பு படிக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா யாருக்கிழவாது ரொம்ப நாள் இருந்து வேலை செய்து அதை கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பிற ஜீவன்கள் பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா இயல்பாவே அதுக்கு அதனுடைய பிழைப்புக்கு தேவையானது இருக்கிற இடம் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு அது தன்னை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தானே சுயமாகவே பெற்றிருக்கிறது. மனிதர்கள் என்பது அப்படி கிடையாதது. அதே சமயம் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்து பேணுவதெல்லாம் தன்னுடைய குஞ்சுக்களை, பறவைகள் அதனுடைய வாரிசுகளை, மிருகங்கள் அதனுடைய வாரிசுகளை பேணி காப்பதிலும் அதற்கு தேவையான பிழைப்புக்கு தேவையான அந்த அறிவை கற்றுக் கொடுப்பதிலும் திறமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி இல்லை. தன்னுடைய ஆரோக்கியத்தையே அவங்களுக்கு மனிதர்களுக்கு மாயின் விளைவால ஒழுங்கா வச்சுக்க தெரியல. இயல்பாகவே பொதுவா ஒரு கணவன் மனைவி கல்யாணம் மாட ஆயிருக்கும், ஏன்னா 10 வருஷமா அது ஒன்னும் குழந்தை பிறக்கலன்றாங்க. அப்ப இயல்பாகவே நல்ல ஆரோக்கியமாக என்னுடைய உடம்பை வைத்துக்க தெரிந்திருந்தால் இயற்கையாவே அது பிறந்திருக்கும். ஆனால் அப்படி தெரியாததால் அவர்களுக்கு இது டிலே ஆகுது, குழந்தை பிறக்கவில்லை, அப்புறம் கவலைப்படுறாங்க எனக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ தன்னுடைய ஆரோக்கியத்தையே அவர்களுக்கு ஒழுங்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது இல்லாமல் இருக்கிறது. அந்த திறமை என்பது இல்லாமல் வைத்திருக்கிறார்கள். அப்புறம் நோறு ஜீவனையும் பெற்று அதனையும் இவங்களை போலதான் வளர்ப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன வியாதிகளும் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே டெடிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆரோக்கிய திறமை அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இல்லாத போறதுக்கு என்ன காரணம்?
தன்னுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வு தன்னுடைய நிலை நிறுத்தாத இருக்கிறதால அவளுக்கு சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறது. அந்த சுவாதீனம் இருக்க வேண்டும் என்றால் அப்ப நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாய்வை நமக்குள்ளே அது நிலை நிறுத்த தெரிய வேண்டும். அப்ப அந்த உடல்லையும் ஒரு முழுமையாக அந்த கவனிக்கும் போதுதான், இந்த மனதையும் நாம் கவனிக்கும் போதுதான், இந்த ஜீவனையும் நாம் கவனிக்கும் போதுதான், அந்த மூன்று நிலையிலையும் அந்த ஜாக்கிரதை உணர்வு இருக்கும் போது மட்டும்தான் அப்பதான் அந்த ஜீவன் என்பது தன்னில் நடங்கும் தானாய் தன்மயமாக தீரும். அப்பதான் நம்ம முழுமையாக மனிதராகின்றோம். அதுவரை நாம் மிருகங்களாகவே வாழ்கின்றோம். அப்ப அதுக்குதான் கல்வியில எத்தனை டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனா தன்னுடைய ஆரோக்கியம் காப்பாற்றக்கூடிய அந்த திறமை இல்லாத இருக்க பலவித வியாதிகளுக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கலாம். அப்ப ஆரோக்கியம் என்பது ஒரு தனித்திறமை. அதே சமயம் சித்த வித்தை என்பது இதில் வித்தை நல்லா பண்ணலாம், ஆனா சித்த வேதம் புரிதல் என்பது அதை புரிதல் அது ஒரு தனித்திறமை. கிரமங்களோடு வாழ்தல் என்பதும் ஒரு தனித்திறமை. அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவது என்பது ஒரு தனித்திறமை. சித்தவேத புரிதல் அதுவும் ஒரு தனித்திறமை. அதுக்கான இதுவும் வளர்த்துக்கணும். கூடவே இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அதுதான் அந்த வித்தையில் நாம் சதா சர்வகாலமும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரியது நமக்குள்ள சதா பிராணாயாமம் நடக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டும் என்றால் கிரமங்கள் விதியை நாம் கடைபிடித்தால் மட்டும்தான் நமக்கு அது முழுமையாக அது எளிதில் பூரணத்துவம் பெறும். அது அப்ப அதற்குரிய அந்தந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் உடல் அளவிலும் ஜாக்கிரதை, நடவடிக்கை கிரமங்கள் விஷயத்திலும் ஜாக்கிரதை, சித்தவேத புரிதலையும் ஒரு ஜாக்கிரதை, கூடவே நமக்குள்ள தொடர்ந்து சதா பிராணாயாமம் நடத்துறதுலயும் ஒரு ஜாக்கிரதை. அப்படி இருந்து நாம் முழுமையாக நம்மளுடைய ஜீவனை நமக்குள் அது நிலை நிறுத்தும் போதுதான் நம்ம முழுமையாக மனிதராகின்றோம். அதுவரை நாம் இருக்கால் விலங்குகளாக தான் இருக்கின்றோம் என்பதுதான் இந்த 6வது அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மனிதன் என்றால் மரணம் செய்ய வேண்டும். மரணம் என்பது சித்து அசத்து என்பதனை சத்விசாரம் செய்ய வேண்டும். சப்தம் தன்னில் அடங்க வேண்டும். அதாவது ராகாதோஷத்தை விட வேண்டும், தன்னில் லயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தானாய் தன்மயமாய் ஆகப்படுவோம். இது அகத்தியர் பெருமான் ரொம்ப வெட்ட வெளிச்சமாவே சொல்றாரு. கூச்சலது பாளையம் தான் போகும்போது கூட்டோடே போச்சுதப்பா மூச்சுதானே. கூச்சலது பாளையம் தான் போகும்போது கூட்டோடே போச்சுதப்பா மூச்சுதானே. இந்த கீழே வர்றவங்க ரொம்ப கவனமாக கவனிங்க. மூச்சொடுங்கி போனவிடம் ஆறும் காணார், மோட்சத்தின் நரகாதி இருப்பு காணார். கூச்சலது அதாவது நம்ம அந்த சத்தம் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒரு கூச்சல் சொல்றாரு. கூச்சலது பாளையம் தான் போகும்போது, பாளையம் அப்படின்னா சுடுகாடு, சுடுகாடு போகும்போது கூட்டோடு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதோட மூச்சும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த லைன் அந்த சூட்சமத்தை சொல்றாரு. மூச்சு அதாவது மூச்சு போனது, அந்த மூச்சு தான் மோட்சத்துக்கான சூத்திரம், அதுதான் நரகாதி சூத்திரம். அந்த சூத்திரமும் போயிடுச்சு, அப்ப எங்க இந்த மோட்சம் அடைகிறது இல்லையா? அதனால நம்ம சதா பிராணாயாமம் பண்ணணும்ன்றத அகத்தியர் பெருமான் சுத்தி வளைச்சு நமக்கு சொல்றாரு. சாமி நேரடியா சொல்லிட்டாரு. சிஷ்யர் கேட்கிறாரு, உலகத்தில் அநேக இயற்கை அதாவது உருவ வித்தியாசங்கள்லாம் காணப்படுது, அந்த மாதிரி காணப்படுது. திருவாசகத்துல ஒரு லைன் வரும், ஏகன் அநேகன் இறைவனடி காண்க. இது நம்ம கடைசியா முடிக்கும் போதும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஏகன் அநேகன், ஏகன் என்றால் ஒருவன், அநேகன் என்றால் பலவிதமாக.
ஒருவனாக இருக்கின்ற ஈஸ்வரன் பலவிதமாக எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்றான் என்றதுதான் திருவாசகத்துல வந்து இந்த லைன் சொல்லுது. அது மட்டும் இல்லாம திருவண்ட பகுதியில முழுவதும் படைப்போன், படைக்கும் படையோன், படைத்தவை காப்போன், காக்கும் கடவுள், கரப்பவை கரப்போன், கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. முழுவதும் படைத்தவன் அவனே, அவனே படையோன். படைத்தவை காக்கணும் இல்லையா, காப்பவனும் அவனே, அத ஒடுக்கணும், ஒடுக்குபவனும் அவனே. அதுல ஒரு லைன், கடைசியா லைன் வருது பாருங்க, கரப்பவை கருதா கருத்துடையோனே. நீங்க அந்த பிறவி சுழற்சியில எத்தனை வாட்டி நம்ம சுத்தி இருந்தாலும் அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. ஆனா ஜீவனுக்கு உணர்ச்சி வரணும், அது வரைக்கும் அந்த பிறவி வந்து சுத்தம். அததான் திருவாசகத்துல இங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. சரி, அதாவது வந்து நம்ம சிஷ்யர் வந்து கேக்குறாரு, நிறைய வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்கு, அவ என்னன்னு சுவாமி கேக்குறாரு. அதுக்கு வந்து சிஷ்யர் சொல்றாரு, மனிதன் என்று இருகாலிகள், அவர்கள் வந்து மிருகமா நினைச்சிட்டு இருக்கிற யானை, குதிரை, மாடு, ஆடு, சிங்கம், புலி முதலிய நாற்காலிகள், அதுவும் இல்லாம பருந்து, கிளி, கோழி முதலிய பறவைகள், அதுவும் இல்லாம பாம்பு, பல்லி முதலிய ஊர்வனங்கள், தவளை, மீன் முதலிய நீர்வாழிகள், எறும்பு, கிருமி, கிராதிகள் முதலிய பிறவிகள் எல்லோரும் பலவிதமா இருக்குது இல்லைங்களா. காகபுஜண்டர் வந்து ஒரு பாட்டுல சொல்றாரு, பூரணமாம் அண்ட உச்சி தன்னில் நின்று, பூரணமாம் அண்ட உச்சி தன்னில் நின்று போதிகளை முண்டாக்கி புவனம் தன்னில் தோணலாம் உயிர்ப்பறிப்பை படைத்தென்னாலும் தொந்தமென்று முழுவகை தோற்றமாகி ஆளலாம் 4 வகை யோனியாகி அண்டமா அனந்தனந்த ஆனவாரே. அதாவது அந்த மூச்சுன்றது வந்து அந்த அந்த பிராணன்றது கைவல்யம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளே எல்லாமா மாறிடுவோம். அப்படி மாறியாச்சு அப்படின்னா 4 வகை தோற்றம், 7 வகை உருவம், எது இருந்தாலும் நம்ம வந்து எடுக்க முடியும்னு சொல்லி காகபுஜண்டர் சொல்றாரு. அதுல கடைசி லைன் தான் நான் வந்து சொல்ல வேண்டியது, அண்டமடா அனந்தனந்த ஆனவாரே. அண்டம் எல்லாமே அனந்தனந்தனோட தோற்றம் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, இது அப்பா வந்து எடுத்துக்காட்டோடு சொல்லியிருப்பாரு சிஷ்யன் வந்து கேள்வி கேட்ட விதத்தை. அதுக்கு வந்து 8 அடுக்கு மாளிகை, 4 அடுக்கு மாளிகை, 2 அடுக்கு மாளிகை, 1 அடுக்கு மாளிகள், மச்சில்லாத வீடு, கல், செங்கல், சிமெண்ட், கூரை வீடு முதலாளிக கட்டப்பட்ட வீடுகளில் மனிதர்கள் வந்து வசிக்கிறார்கள். இந்த அநேக மனிதர்கள் வந்து இந்த மாதிரி வீடு கட்டி வசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அதுல வந்து அப்பா வந்து மேற்கோள் காட்டுறது மனிதர்களை 8 அடுக்கு மாளிகைன்னு சொல்லி சொல்லுவாரு. இது அப்படியே வந்து சித்தரோட பரிபாஷையில சொல்லும் போது 8 அடுக்கு மாளிகள் வந்து என்சான் உடம்புன்னு சொல்லுவாங்க. என்சான் உடம்பு, அதுக்கு ஒரு பாட்டு கூட வந்து அழகினி சித்தர் வந்து சொல்லியிருக்காரு. என்சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாய காரையவர் பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகிறார் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நின்னாமல் என் கண்ணம்மா நிலை கலந்து வாழுரண்டி. அந்த என்சான் உடம்பு, என்சான்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது, உங்க கை, அவரவரோட கை, அந்த என்சான், அந்த 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 சான் அளவு இருக்கிற அந்த கை இருக்கு இல்லையா, அதை நீங்க அளந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து 8 பகுதியை நம்ம அளக்க முடியும். எல்லாருக்குமே அது பொருந்தும். அவங்களோட கை எடுத்து அந்த ஜான் அளவு வச்சு நீங்க அளந்தீங்கன்னா 8 பாகம் வரும். அததான் வந்து என்ஜான் உடம்புன்னு சொல்லி நம்ம கூட்ட வந்து சொல்றாங்க. அப்பாவும் அது 8 அடுக்கு மாளிகைன்னு சொல்லி குறிப்பிடுறாரு. சரி, அதே போல 8 அடுக்கு இருக்கு, 4 அடுக்கு இருக்கு. இதுல இருக்கிற உயிரினம் நம்ம இதே மாதிரிதான் உயிரினங்களும் வந்து காணப்படுது. நம்ம எப்படி வசிக்கிறோமோ அதே மாதிரி 8 அடுக்கு, 4 அடுக்கு, 1 அடுக்கு, இல்ல கூரை இருக்கிற வீடு, அது எல்லாமே வந்து உயிரினங்களால் தான் வசிக்கப்படுது. அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து ஒன்னா வேறையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஜீவன் வந்து ஒண்ணுதான். அது வந்து சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகா வந்து எடுத்த உடனே சைவ சித்தாந்தம் சொல்றது வந்து பதி பசு பாசம் சொல்லி சொல்லுவாங்க. எப்பவுமே சைவ சித்தாந்தம் வந்து அது மேற்கோள் காட்டிட்டே இருப்பாங்க. அதுல பதி பசுன்னு பசுன்றது வந்து சீவன், அதுவே சிவன், அது எப்பவும் இருக்கிறது, அதுவே அனாதின்னு சொல்லுவாங்க. அதேதான் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த பசுன்றது இருக்கு. அந்த பசு
பதியா மாறும். அதான் சீவன் சிவமாகும். அந்த ஒரு தன்மையில வந்து சொல்லுவாங்க. சரி, குடிசை வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் மாடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா, குடிசை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதை விட மாடி வீட்டுல இருக்கிறவங்க மன்னர்களை விட திறமையில ரொம்ப அதிகமா மேலோங்கி இருப்பாங்க. அவங்களோட யோகிகத்திலையும் சரி, அதோட காரிய திறமையிலையும் சரி ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா வந்து திருவள்ளுவர் சொல்லுவாங்க, பாட்டனார சொல்றாரு, நந்தனார சொல்றாரு. அதே மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ரீசன்ட் நமக்கு தெரிஞ்சு பட்டினத்தார் வந்து நம்ம சொல்லலாம், மகாவீரர் சொல்லலாம், புத்தபிரான். இவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ மாளிகை எல்லாமே பார்த்துட்டு கடைசியா இதுல எதுவுமே இல்லை, அதையும் தாண்டுற ஒரு விஷயம் அந்த திறமையிலையும் யோகியிலையும் மேலோங்கி இருந்திருக்காங்க. சரி சரி, எட்டடுக்கு மனிதருக்கும் அதே மாதிரி வந்து வித்தியாசம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க. எட்டடுக்கு மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து அப்பா கேட்கிறாரு. அதுக்கு இல்லைன்னே பதில் வருது. அதுக்கப்புறம் வந்து மனிதனை விட இந்த எறும்பு, ஈ அந்த மாதிரி சொல்லப்படுற உயிரினங்கள் அதை விட மேற்பட்ட திறமையில இருக்குது. உதாரணத்துக்கு வந்து எறும்பு தன்னை விட அதிகமான வந்து சுமையை தூக்கி சுறுசுறுப்பா, எப்பவுமே எறும்பு மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது சோம்பலா ஒரு இடத்துல நின்று நம்ம பார்க்கவே மாட்டோம். சுறுசுறுப்பா ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி அதோட உணவை அதை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனிதன் இருக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட களைப்பாயிடுது, நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம். அது அந்த மாதிரி நம்ம காணப்படுறது இல்லை. அந்த மாதிரி வந்து தூக்கணாங்குருவி வந்து எடுத்துக்காட்டா சொல்றாங்க. தூக்கணாங்குருவி, தேனி எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஆனா நான் பர்சனலா பார்க்கும் போது தூக்கணாங்குருவி, தேனிலாம் வந்து இருந்தாலும் நான் ஃபிஷ் ஹாபியரா இருக்கும் போது அந்த ஆப்பிரிக்கன் சிக்லெட்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் சிக்லெட், ஆப்பிரிக்கன் சிக்லெட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணும்னா, அது குட்டி ஆப்பிரிக்கன் சிக்லெட் வந்து குட்டி போட்டுடும். குட்டி போட்டுட்டு ஓரளவுக்கு அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது ஆல்பா ஃபிஷ்ஷா சொல்லி ஒரே ஃபிஷ், ஒரு 10 ஃபிஷ் வாங்கிட்டு வந்து விட்டா அது ஒரு 5 ஃபிஷ் வந்து மேல் ஃபிஷ் இருந்தாலும் அது ஒரு ஃபிஷ் மட்டும் ஆல்பா ஃபிஷ்ஷா மாறிக்கும். அந்த ஆல்பா ஃபிஷ் என்ன பண்ணும்னா அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிக்கும். அதாவது வந்து ஒரு ராஜா மாதிரி அது பாவிச்சுக்கும். அது வந்து அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் வந்து அதுவே வந்து இது பண்ணிக்கும். அதுக்குள்ள மட்டும்தான் அது இருக்கும், அது ஆல்பா ஃபிஷ். மீதி எல்லாமே வெளியே இருக்கும். அது அந்த இடத்த வந்து யாரையுமே வந்து உள்ள அனுபவிக்காது. ஸோ அது வந்து அதோட இனப்பெருக்கத்துக்காகவும் அதுக்கான ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் அதை மெயின்டைன் பண்ணோம். இதை நான் பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உணர்ந்தது. அதே மாதிரி வந்து இந்த யுக்திலையும் திறமையிலையும் ப்ளூ வேல்னு சொல்லி ஒரு வேல் இது இருக்கு இல்லையா, அதோட கம்யூனிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அதோட கம்யூனிகேஷன் ஒரு வேலுக்கும் இன்னொரு வேலுக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற விதம் 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு சில ஸ்டேஜ்ல வந்து ஓஷன் ஃபுல்லாவே வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ப்ளூ வேலுக்கு அவ்வளோ பெரிய வந்து யுக்தி இருக்கு, அதோட திறமை இருக்கு. சரி, மனிதன் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துறோம். அதாவது வந்து ஜீவிகளை கஷ்டப்படுத்துறோம், நமக்கு மரம் செடி கொடிகளை வந்து வெட்டுறோம், நமக்கு ஆட்கள்லாம் தேவைப்படுது. ஆனா நம்ம ஒரு பல் தேய்க்கணும்னா கூட நமக்கு ஒரு கருவி தேவைப்படுது. அதை மரத்தால வெட்டியோ நம்ம எடுத்து அதை சீர்படுத்தி நம்ம வளர்க்கறதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது. ஆனா பலவிதமான உயிர்கள் நம்ம சொல்லப்படுற 8 அடுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது இயற்கையோட இயற்கையா அதுவே கட்டிக்குது. நம்ம வீட்லயே பார்த்தோம் அப்படின்னா கூட எட்டுக்கால் பூச்சி அதை கட்டுறது கூட கீழே நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாமே மேல மட்டும்தான் அது கட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து குளவி கூடு பார்த்தோம்னா கூட அந்த இடத்துல அது கட்டுற இடத்துல மழையோ சாரலோ இல்ல அதிகமான காத்து கூட வந்து அங்க வராது. அந்த மாதிரி இடத்துல தான் அது பார்த்து கட்டுது. அந்த திறனோட கட்டி இருக்கு. ஆனா மனிதன்னு கட்ட சொல்றவன் லட்சம் கோடி கொடுத்து கட்டினாலும் ஒரு பெரிய வெள்ளமோ இல்ல கொடும் காற்றோ வரும்போது அது இடிஞ்சு தரமற்றம் ஆயிடுது. அந்த அளவுக்கு தான் வந்து மனிதனோட திறன் இருக்கு. ஏன்னா இயற்கைக்கு அனுசரித்து மனிதன் வந்து நடக்கல. அதோட இப்பதான் நமக்கு வந்து மண்ணை வந்து ஆராய்ச்சி பண்ணி கட்டுறோம். அப்படி கட்டி இது பண்ணாலுமே வந்து அசம்பாவிதம் வந்து நடக்கதான் செய்யுது. சரி, அடுத்து வந்து இந்த பறவைகள் வந்து கர்ப்பமாகுது அப்படின்னா, பறவைகள் கர்ப்பமாயிட்டு அதோட குழந்தைகள் வந்து அது பார்த்து வளர்க்குது.
அதுக்கு ஒரு திராணி வர வரைக்கும் அது வந்து வச்சுக்குது அந்த குழந்தைங்களை, அதுக்கு உணவு கொடுக்குது, அதை வந்து பார்த்துக்குது, அதை பறக்க வைக்க அது வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. ஒன்ஸ் அது வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு, அதுவே அதோட தீனியை எடுத்துக்கும், இறையை எடுத்துக்கோன்ற பட்சத்துல அது வந்து விட்டு விலகி போயிடும். அதுக்கப்புறம் அதுங்க வந்து அதோட சூழ்நிலையில அதோட எப்படி சொல்றது, அதோட கம்யூனிட்டியில வந்து அது இருக்கும். அது வந்து சமமான பாவிக்கிறது. அதாவது வந்து இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, அந்த மாதிரி ஒரு பேதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்பானா எல்லாரும் அப்பா, அம்மானா எல்லாரும் அம்மா, சகோதரனா எல்லாரும் ஏக சகோதரரும் அது நல்லா ஃபாலோ பண்ணுது நம்மளை விட. அதனால அந்த விசேஷ புத்தியும் ரொம்ப அதிகமாவே இருக்குது. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது வந்து ஆமை வந்து ரொம்ப வித்தியாசமாவே அதோட திறன் இருக்கு. ஆமை வந்து குஞ்சு பொரிக்கிறது எல்லாமே வந்து கடலுக்கு அந்த ஓரமா அந்த கரையில தான் வந்து முட்டையை வச்சுட்டு போயிடும், திருப்பியும் கடலுக்குள்ளேயே போயிடும். என்ன சொல்லுவாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள், அதோட மனோசக்தியை பயன்படுத்தி தான் பொரிக்க வைக்குமே. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அதுக்கு மனோசக்தி வந்து அவ்வளவு அதிகம். அதனால மனோசக்தியை வச்சுதான் பொரிக்க வைக்கும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி வந்து ஆனா மனிதர்களோட காமிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மனிதனும் வந்து வளர்க்குறாங்க. ஆனா வந்து இந்த சூழ்நிலை கருதி வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை விட்டு போயிடுறாங்க, இல்ல அவங்களுக்கு அந்த பால் கொடுக்குற அந்த டைம்லாம் வந்து டிலே ஆகுது. ஆனா பறவைகள் இனத்துல அப்படி இல்லை. ஒரு பறவை அதாவது இரையை தேடி போகும்போது இன்னொரு பறவை வந்து அந்த குஞ்சுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அததான் வந்து சொல்றாங்க. ஈவன் வந்து மனிதர்கள்னு சொல்லப்படுறவங்க ஒரு 90-100 வயசாகுமே என்னோட பேரன், என்னோட பேத்தி, என்னோட சொந்தத்துக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்போ வந்து நமக்கு வந்து அந்த அறிவுன்றது பண ரீதியா போயிடுச்சோ, அப்பவே அந்த ஞானம், அந்த கருத்து, எதுக்காக நம்ம வந்தோம், அந்த யோசனை எல்லாமே ஃபுல்லாவே குறைஞ்சு போயிடுச்சு. இது முன்னாடி காலத்துல எப்படி இருந்ததுன்னா, 13 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 60 வயசுல இன்னொரு வாட்டி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து வானப்பிரஸ்தவம்னு சொல்லுவாங்க. 60 வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு அவ்வளவுதான். 60 வயசு கம்ப்ளீட்டா அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ இது பண்ணாங்களோ அது வந்து யாருக்கோ, அதாவது அவங்க வழி வந்தவங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ கொடுத்துட்டு அவங்க வந்து இறைவனை தேடி போடுறதா ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வானப்பிரஸ்தவம்ன்றது வந்து நடைமுறையில இருந்திருக்கு பழைய காலத்துல. ஆனா இப்ப அது வானப்பிரஸ்தவம்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. ஆனா இங்க வந்து 60ஆம் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வேண்டி பண்ணிக்கிறாங்க. அது மட்டும்தான் தெரியுது. ஸோ கடைசியா வந்து அப்பா சொல்ல வர்றது வந்து, மனிதனா இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள எல்லாமே ஈஸ்வரன் இருக்காரு. ஆனா மனிதன் வந்து அதை உணர்ந்து இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து நான்ற கற்பம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. நம்மளாலதான் எல்லாமே பண்ண முடியுது, மற்ற உயிர்கள் எல்லாமே வந்து ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்றாங்க. அதை விட மேல வந்து உயிரினத்தை கொன்று அதை சாப்பிடுறாங்க. நம்ம ஊர் ஆளுங்க கோழி இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல, ஆனா வெளிநாட்டுல வந்து ரொம்ப மனிதனை தவிர அவர் எல்லாத்தையுமே சாப்பிடுற பழக்கம் இருக்கு. அது எல்லாமே வந்து ஏன் அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஈஸ்வரன், அதுக்குள்ளேயும் ஜீவன் அப்படின்றது வந்து உணர்வு இல்லாம போறதுதான். அததான் வந்து சொல்றாரு. கடைசியா சொல்ல வர வேண்டியது, ஏகன் அநேகன் இறைவனடி காண்க. அதே மாதிரி இந்த 60 வயசுல வந்து ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, 60 வயசுக்கு அப்புறம் அந்த வானப்பிரஸ்தவம்ன்றது போயிடுறாங்க, அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. திருவாசகத்துல திருக்கோத்தும்பின்னு ஒரு பகுதியில வந்து மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு, வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் வித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகாரம் கலக்கம் தெரிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. அதுல நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் வைத்த நீதினா, நான் நிறைய பேருக்கு இது வைத்த நீதினா என்னன்னு கேட்டிருக்கேன். எனக்கு புரியாத சமயத்துல அவங்க எதோ இது சொன்னாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, வைத்த நீதி, நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் தான் நீங்க அதை வந்து செலவு பண்ண முடியும். மீதி எல்லாமே யாருக்கோ வைத்த நீதி தான். அதை நீங்க அனுபவிக்க முடியாது. யாரோ உங்களோட பரம்பரையா இருக்கலாம், இல்ல வேற யாரோ இருக்கலாம், அவங்கதான் அனுபவிப்பாங்களே தவிர நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. அதுதான் வைத்த நீதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி எனும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு, இதையும் சேர்த்தாரு. பிறப்போடு இறப்பு, வைத்த நீதி, கல்வி எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாமே சித்த விகாரம் அப்படின்னு சொல்றாரு. சித்த விகாரம்னா வேற எதுவும் இல்ல, ராகாத்வேஷம் தான். இந்த ராகாத்வேஷத்தை வந்து தெளிவிச்சு என்னை ஆண்டுகிட்ட அப்படின்னு சொல்லி திருவாசகத்துல வந்து சொல்லியிருப்பாரு. கடைசியா வந்து நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். திருவாசகத்துல அடிக்கடி ஒரு லைன் வரும்,
நாய் சிவிகை ஏற்றுவித்த அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். அது என்ன நாய் சிவிகை? நாயின்றது வந்து தான் அப்படின்னு அவர் வந்து உருவகப்படுத்திக்கிறாரு. சிவிகை அப்படின்னா அதாவது சித்தர்கள் மரபுல வந்து நாய் ஓட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நமக்கு கொடுத்தது சித்தர்களோட பாருங்க சிவா, அதாவது அதிசூட்சம மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவா அந்த ஏக கதின்னு சொல்றாங்களே, மேல கீழே இறங்குறது. மேல வந்து சிவம், கீழே வந்து மாயை. நம்ம ரெண்டுமே சமமா வந்து பண்ணணும், கதியை வந்து சமமா நடத்தணும்னு சொல்றது காரணம் சிவா. அந்த மந்திரத்தை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிக்கலா பண்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஊத்துவ கதியாகி அதுக்கப்புறம் சமீரணம் மாறுது. அந்த சமீரணன் மாறுறது வந்துதான் வந்து இந்த நாய் ஓட்டு மந்திரம் அதை சொல்றாங்க. சின்றது ஒரே கதி, அதாவது வந்து சமீரன்ற கதி அது மேல மட்டும்தான் அடிக்கும், கீழே வராது. மேல மட்டும் அடிச்சு அந்த மேலோடய போய் முடிஞ்சிடும். அதாவது வந்து இறைவனோட ஐக்கியமாயிடும். அதுதான் மந்திரங்கள்னு வெளியே சொல்றது தான் நம்ம வந்து இங்க வந்து பிராக்டிக்கலா பண்ண வேண்டிய விஷயம். இதான் நான் சொல்ல வந்தது. ஆத்மஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இந்த 6ஆம் அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் உருவ வித்தியாசம் தான் இங்க கேள்வியா கேட்கப்பட்டது. இப்போ இந்த உலகம்ங்கிறது என்னிலிருந்து பிரதிபலிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அது நானாக தானே தெரியணும். என்னுடைய பிரதிபலிப்புங்கிறது கண்ணாடி முன்னாடி போயிட்டுன்னா அது என்னதான் பிரதிபலிக்குது. ஆனா நான் இந்த உலகத்துல கவனிச்சு பார்க்கும்போது வேற வேற உருவங்கள்ல வேற வேற ரூபங்கள்ல தான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த ரூப வித்தியாசம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கும் போதுதான் நாம் அந்த ரூப வித்தியாசங்களை உடம்புனுடைய தோற்றங்களை வச்சு நம்ம குறிச்சு வச்சிருந்தோம். ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், பூச்சிகள், மனிதர்கள் அப்படின்னு. ஸோ அதையும் எதை வச்சு பிரிச்சோம் அப்படின்னா அறிவை வச்சு. நமக்கு அறிவு இருக்கிறதுனால நம்மள எந்த உயிரினத்திலையும் செதிக்காம மனிதன்னு வச்சிருந்தோம். ஸோ அதைத்தான் சாமி வந்து நேத்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. விசேஷ அறிவுடையவன் தான் மனிதன் அப்படின்னு சொன்னா அந்த விசேஷ அறிவு நமக்கு கிடையாது. அந்த விசேஷ அறிவு இருக்கிறது எல்லாமே நாம இது நாள் வரைக்கும் எதைய மிருகம்னு நினைச்சிட்டு இருந்தோமோ, எந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாருமே விசேஷ அறிவோடு இருக்கிறாங்க. நாம தான் அந்த விசேஷ அறிவு இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் அந்த கதி ஓட்டம் அப்படிங்கிறத நேத்திக்கு சொல்லியிருந்தார். எப்போ நமக்குள்ளாரையே இந்த உள் சுவாசம் நடக்குதோ அப்போ நமக்கு இந்த விசேஷ அறிவுங்கிறது கிடைக்கும். இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெளி சுவாசத்தினாலதான் நம்ம அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால அந்த விசேஷ அறிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து என்னன்னா எக்ஸாக்டா அந்த உருவ வித்தியாசம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னு. அந்த உருவ வித்தியாசத்தை நாம முன்னாடியே சொன்னபடி வெளி தோற்றத்தை வச்சுதான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நாம கவனிக்கக்கூடிய இந்த வெளி தோற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா அது வீடு. எப்படி நாமெல்லாம் வசிக்கிறதுக்கு, சுகமா வசிக்கிறதுக்காக ஒரு வீடுகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம் அவங்க வசதிக்கும் தேவைக்கும் தகுந்தபடி. அந்த மாதிரிதான் வசிப்பதற்காக அங்க உருவாக்கப்பட்ட வீடு தான் இந்த உடம்பு. யார் வசிக்கிறதுக்காக அப்படின்னா ஜீவன் வசிக்கிறதுக்காக. அப்ப அந்த ஜீவன் தன்னுடைய தேவைக்காகவும் அது எந்த உடம்புல வேணாலும் இருக்கலாம். அது எறும்புனுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு எறும்புனுடைய உடம்புல இருக்கலாம். யானையினுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு யானையுடைய உடம்புலயும் இருக்கலாம். அந்த ஜீவனுக்கு எது தேவையோ அந்த அனுபவத்தை சார்ந்து அவரு ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிறார். ஸோ இதுதான் நாம இங்க வித்தியாசமா பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர, ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஜீவன்ல எந்த வித்தியாசமும் இருக்கிறது கிடையாது. ஏன்னா நாமளும் நம்ம வசதிக்கும் தேவைக்கும் தகுந்தபடி ஓட்டு வீட்டுல இருக்கிறோம், குச்சி வீட்டுல இருக்கிறோம், குடிசை வீட்டுல இருக்கிறோம், ஓரடுக்கு வீட்டுல இருக்கிறோம், ஈரடுக்கு வீட்டுல இருக்கிறோம், 4 அடுக்கு வீட்டுல இருக்கிறோம், 8 அடுக்கு வீட்டுல இருக்கிறோம். அப்போ என்னதான் இந்த வீடுகள்ல வித்தியாசம் இருந்தாலும் கூட அதுல வசிக்கக்கூடிய ஆட்களை நாம என்னன்னு சொல்றோம்? எல்லாரையும் மனிதர்கள்னு தான் சொல்றோம். அதுல யாரையும் வித்தியாசப்படுத்தி நாம் சொல்றது இல்லை. அங்க வசிக்கிறவங்க மனிதர்கள். அவங்க வசதிக்கு தகுந்தபடி, தேவைக்கு தகுந்தபடி வேற வேற வீடுகளை ஏற்பாடு பண்ணி அவங்க வாழ்றாங்க. அவ்வளவுதானே தவிர இதுல வித்தியாசப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
ஆனா இதுல நாம பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னவா இருக்குதுன்னா, ஒரு எறும்புக்கு ஓரறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், யானைக்கு 5 அறிவு இருக்குது. இப்படி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் இந்த அறிவுல வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை நான் சின்ன வயசுல நான் படிச்சதா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. பாடத்திட்டங்கள்ல அது வந்ததா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வகையான அறிவு வித்தியாசங்கள் இருக்குது. அதுல மனிதன் அபிமானிச்சுட்டு கூட நமக்கு 6 அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தின ஒரு விவரத்தை அங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி பார்த்தா அது உண்மையான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா எறும்புக்கு ஓரறிவு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா எறும்புக்கு சப்தத்தை கேட்க முடியும், எறும்புனால ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், எறும்புனால ஒரு வாசனையை முகர்ந்து அறிய முடியும், ஒரு எறும்புனால ஒரு தென்பண்டத்தை சுவைத்தறிய முடியும். அந்த எறும்பை தொட்டா அது தொட்டறியவும் செய்யவே செய்யுது. அப்ப நமக்கு இயல்பா இருக்கக்கூடிய இந்த 5 அறிவுமே அந்த எறும்புக்கு இருக்கவே செய்யுது. எந்த வகையில நாம அந்த எறும்பை போயிட்டு அது அறிவுல குறைவானது அப்படின்னு நாம நினைக்கிறோம்னு தெரியல. இப்ப குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையதா இருக்குமான்னு கேட்டா ஏற்புடையதா இருக்காது. ஏன்னா திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அந்த மாதிரி எளிமையா குடிசை வீட்டுல இருந்தவங்க தான். ஆனா அவங்க எவ்வளவோ புத்திமதிகள் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுலயே அந்த வள்ளுவருடைய அந்த புஸ்தகம் அது உலக பொதுமறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அதை எல்லாரும் இன்னைக்கு புகழ்ந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னா, அதைய எடுத்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த புத்தகத்தை எழுதினவரு, அந்த திருக்குறளை எழுதினவரு அவர் எளிமையான குடிசை வீட்டுல இருந்தவர் தான். இது போல குடிசை வீட்டுல இருந்த பலரும் அந்த ராஜாக்களுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ராஜகுருவாக கூட இருந்து அவங்க ஆட்சிக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை கூட நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கு. அந்த ஊர்ல பஞ்சம் வந்துட்டாலோ இல்ல போர் சார்ந்த ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர காலகட்டம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்தாலோ இல்ல நிதி சுமை அதிகமாகிறதோ இல்ல பற்றாக்குறையாகிறதோ ஏற்பட்டாலோ அதுக்கு புத்திமதிய பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜகுருவையும் கேட்டு ஆலோசனை செய்வாங்க. அப்போ ஒரு ராஜாவுக்கே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கற அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை இருக்குதுன்னு சொன்னா, அவரு எங்க வாழ்ந்திருப்பாருன்னா சாதாரண குடிசை வீட்டுலதான் இருந்திருப்பாரு. அப்ப இங்கிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியது கிடையாது. புத்திசாலிங்க குடிசை வீட்லயும் இருக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்களும் ஒன்னும் சலிச்சவங்க கிடையாது. அதுதான் சாமி இங்க சொல்ல வர்றாரு. அந்த மாதிரி எறும்பு குடிசை வீட்டுக்கு ஒப்பா நம்ம அதை கீழே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மள 8 அடுக்கு மாளிகை அளவுக்கு உயர்வா பார்த்துட்டு இருக்கிறோம். என்னதான் நம்ம ராஜா மாதிரி அரண்மனையில இருந்தாலும் கூட நமக்கு புத்தி சொல்றதுக்கு ஒண்ணு வரணும் இல்லையா? அந்த மாதிரி சாமி இந்த எறும்பை எடுத்துட்டு நமக்கு ஒரு புத்திமதி சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த எறும்புடைய சுறுசுறுப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதோட அளவுக்கு சுறுசுறுப்பு நம்மளால செய்ய முடியாது. அது கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாம குறுக்கால கொண்டு போய் காலம் வச்சோம்னு சொன்னா, அது நம்ம ஒரு கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ள நம்ம உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் விறுவிறுன்னு ஏறிடும். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு. அது முன்கூட்டியே அது தனக்கு தேவையான ஆகார வகைகளை அது சேமிப்பு செய்ய வேண்டிய வேலையும் செய்யுது. நாம எல்லாரும் ஒரு குடும்பத்தோட இருந்து வாழ்றதுக்கே அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளாரையே ஏகப்பட்ட விரிசல்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாம இருக்கிறோம். ஆனா இந்த எறும்பு பொறுத்த வரைக்கும் அது சமுதாயமா வாழக்கூடியது. அவங்களுக்கு குடும்பம் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஓட்டை தான் நமக்கு கண்ணுக்கு மேல தெரியும், பூமி மேல. ஆனா அதுக்குள்ளார நம்ம போய் பார்த்தாதான் தெரியும், அதை கவனிச்சு பார்த்தாதான் தெரியும், உள்ளுக்குள்ளார ஒரு கிராமமே வாழும். அத்தனை எறும்புகள் கச்ச கச்ச கச்சதான் இருக்கும். அவங்க அப்படி சமுதாயமாக ஒன்று கூடி வாழக்கூடியவங்க, ஒன்றாக உழைக்கக்கூடியவங்க. அவன் எடுத்துட்டு வந்துட்டான்ல, நாம எடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணு சோம்பேறியா இருக்காது, எல்லாருமே வேலை செய்வாங்க. ஸோ அந்த ஒற்றுமையை நம்ம அவங்க கிட்ட பார்க்க முடியும். சமுதாயமா உழைக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க முடியும். சுறுசுறுப்பையும் அவங்க கிட்ட நம்ம கத்துக்க முடியும்.
அதே போலதான் தேனீக்களும். அவங்களும் சமுதாயமாக வாழக்கூடியவங்க தான், ஒன்றாக உழைக்கக்கூடியவங்க தான், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க தான். பிஸி பி அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஏன்னா அது எப்பவுமே அது சோம்பேறித்தனமா அது ரெஸ்ட் எடுக்கிறதே முடியாது. அது உடனே அது கொண்டு வந்து இங்க தேனை வச்சுச்சுன்னு சொன்னா அடுத்த தேன் எடுக்கிறதுக்கு போயிடும். அதுக்கு அப்ப இன்னைக்கான கோல் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சுன்னு அது நினைக்காது. இன்னைக்குள்ள எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட அந்த ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல அளவுல இருக்கக்கூடிய ஒரு தேனுடைய அந்த கூட்டுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு குடம் அளவுக்கு கூட தேன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அவ்வளோ வெயிட்டை அது தாங்குற அளவுக்கு, தாக்கி பிடிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு கூட்டை கட்டுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதை வந்து அவங்க வடிவமைச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு பாருங்க. ஒரு காற்று அடிச்சாலோ மழை வந்தாலோ அது கீழே விழுகாத அளவுக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டை தாங்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்க அங்கே ஏற்பாடு பண்றாங்க. அது போலதான் இப்போ தூக்கணாங்குருவி கட்டக்கூடிய அந்த வீடுகளையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூர்மைக்கு எவ்வளவு நேர்த்தியான அந்த ஆர்கிடெக்ட் அவங்க பண்றாங்கன்னு பாருங்க. நாமெல்லாம் அதை ஆர்கிடெக்டை வச்சு நாம இங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளால கூட முடியாததை அவங்க சிம்பிளா பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுலயும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அவரு பிரேம்குமார் ஐயா சொன்ன மாதிரிதான், எந்த ஆயுதத்தையும் அவங்க யூஸ் பண்றது கிடையாது. நம்மள மாதிரி நாம ஒரு பல்லு விளக்குறதுக்கு கூட அருவாளை தூக்கிட்டு போறோம், அந்த ஆலம் மரத்தையும் வேலம் குச்சியையும் வெட்டிட்டு வர்றதுக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் எதுவும் செய்யறது, தன்னுடைய அழகாலேயே அதை உடைச்சு அதை நேர்த்திய அதுக்குள்ளார கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. அப்போ அதைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு சொல்லித்தரவும் செய்யறாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த தூக்கணாங்குருவினுடைய கூடு ஒரு காற்றடிச்சாலோ மழை வந்தாலோ வேற ஏதாவது இயற்கை சீற்றங்கள்னால பாதிப்பு உண்டானாலோ அது கீழே விழுகாத அளவுக்கு அது நேர்த்தியா எந்த திசையை பார்த்து கட்டினா, எந்த இடத்த பார்த்து கட்டினா அது சேஃப்டியா இருக்குங்கிறத முன்கூட்டியே ஆராய்ந்து அறிந்து அதை வேலை செய்யுது. நாம் இங்க பல கோடி செலவு பண்ணி நாம ஒரு வீடை கட்டினா கூட ஒரு பூகம்பம் ஒரு 7 இல்ல ஒரு 5 to 6 ரிக்டாருக்கு மேல வந்துச்சுன்னு சொன்னா விரிசல்ல காணாம போயிருது. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆர்கிடெக்டுக்கும் அவங்க ஆர்கிடெக்டுக்கும் அந்த டிஃபரன்சியேட் இருக்குதுங்கிறது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க எதையுமே படிக்கிறது கிடையாது. நம்மள மாதிரி எந்த ஒரு யூனிவர்சிட்டிஸோ எந்த ஒரு சிலபஸோ அவங்க வச்சுக்கிறது கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய அந்த எஜுகேஷனல் ஒண்ணுக்கொண்ணு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த விஷயம், அவங்க சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த அறிவுத்திறன், இதெல்லாம் எவ்வளவு நேர்த்தியா இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்ப தெரியும் குடிசை வீட்டுல இருக்கிறவனுக்கும் அறிவு இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த தேனீக்களுக்கும் எறும்புகளுக்கும் இந்த தூக்கணாங்குருவிகளுக்குமே கூட அறிவுள்ளதா இருக்குது. இதை விட அது அந்த குஞ்சுகளை வளர்க்க விதத்தை பத்தியும் சாமி இதுல சொல்லியிருப்பார். அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த கூட நாம தெரிஞ்சுக்காம நாம நம்ம குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கிறோங்கிறத நாம நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கும். அதை நம்ம கவனிச்சோம்னா எப்படின்னா, நாமளும் நம்ம குழந்தைகளை வளர்த்திட்டு தான் இருக்கோம். எப்படி வளர்த்துறோம்னா, டிவியை போட்டு விட்டுட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லி தட்டுல சாப்பாடை போட்டுவிட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். பாத்திரங்களை வருது, வீடு துடைக்கிறது, இல்லை வெளியில எங்கேயாவது போயிட்டு வர்றது, இப்படி எதையாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், 2 வேலை நமக்கு இருக்குது. அதனாலதான் அப்போ அந்த அளவுக்கு நம்ம அந்த குழந்தைங்க மேல கேர் கத்துக்கிறது கிடையாது. ஆனா அந்த குழந்தைகளை வளர்க்குறோம், அவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேர் 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால குழந்தைய கொண்டு போய் ஹோம்ல விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஈவினிங் வரும்போது கூட்டிட்டு வந்துடலாம், ஹோம் சார்ஜ் கொடுத்துட்டோம்னா அவங்க குழந்தைகளை பார்த்துக்குவாங்க. எப்படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து முருகன் வந்திருந்தாலும் அதை கார்த்திகை பெண்கள் தத்தெடுத்து 6 பேர் வளர்த்துனாங்களோ, அது மாதிரி இந்த ஹோம்ல குழந்தைகள் வளர்க்கப்படுறதும் பெற்றோருடைய அரவணைப்பு ரொம்ப தள்ளி இருந்து அதை அனுபவிக்கிறதுமா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகம்ங்கிறது இங்க வந்துட்டு இருக்குது. ஆனாலும் நம்ம அந்த குழந்தை மேல வச்சிருக்கிறோடைய பாசத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணவே இல்லை. அன்னைக்கு கூடையே வச்சிருந்து பார்த்திருந்த பாசம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே பாசம் இன்னைக்கு ஹோம்ல இருக்கும் போதும் அதே பாசத்தை வச்சிருக்கிறோம்.
ஸோ பாசத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல, பார்த்துக்கிறதுல தான் இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா இதே ஒரு பறவை இனங்களை கவனிச்சு பாருங்க. அவங்க பறவை இனங்கள் மட்டும் இல்ல, எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி, அவங்க தன்னுடைய குட்டிகளை எப்படி பார்த்துக்கிறாங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பறவை ஒரு முட்டை பொறிக்குது அப்படின்னு சொன்னா அதை அடக்காக்குறதுக்கு அங்கிருந்து நகராம இருக்குது. கண்ணும் கருத்துமா அந்த அந்த இதைய கவனிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பறவை வெளியில போய் உணவு எடுத்துட்டு வந்து குஞ்சு பறவை பொறிச்சதுக்கு அப்புறம் குஞ்சுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருது. அவங்க 2 பேரும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் பறவை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த குஞ்சு பறவை தானாக அது சிறகடிச்சு பறந்து போய் தன்னுடைய உபஜீவனத்துக்கு தேவையான விஷயங்களை அதுவாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு வர்ற வரைக்கும், அந்த சுய ரட்சைக்கு தேவையான அந்த உபஜீவன வாழ்க்கைய அது கத்துக்கிற வரைக்கும் இந்த தாய் பறவையினுடைய ஒரே வேலை அந்த குஞ்ச கண்ணிமைக்காமல் கவனிக்கிறது. இதை தவிர்த்து அதுக்கு வேற டியூட்டி கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பாசத்தோட அதை பார்த்துக்கிறது. அந்த அளவுக்கு நாம பார்த்துக்கிறது இல்லைன்னா அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுய ரட்சைக்கு தேவையான அந்த உபஜீவனத்தை அந்த குழந்தைகள்னால மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த கணம் அவங்க கூட்டை விட்டு துரத்திடுறாங்க. அந்த பூர்ண சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்க. அப்ப இருந்து அந்த பறவை வேறு இது வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுது. அங்க நான் இது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற எண்ணம்லாம் அங்க வர்றது கிடையாது. ஏன்னா பெற்றோர்களுடைய கடமை அவ்வளவுதான். குழந்தைங்க அந்த சுயரட்சிக்கு வர்றதுக்கும் அவங்கள அரவணைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க சுயரட்சிக்கான ஏற்பாடுகளை நாம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சுதந்திரத்தில் நாம் தலையிடக்கூடாது. அதுதான் இயற்கையினுடைய விதியா இருக்குது. இந்த விதிமுறையை தான் நம்மளை தவிர எல்லா மிருகாதிகளும் அந்த கடைபிடிச்சிட்டு இருக்குது. ஆனா நாம மட்டும் அதுக்கு விதிவிலக்கா நம்மளுடைய பையனுக்கு 100 வயசு ஆனாலும் கூட அப்ப நமக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு 125 130ன்னு இருக்கும். அப்ப கூட என்ன பண்றோம், இது என்னுடைய மகன், என்னுடைய சொத்துக்கள்லாம் என் மகனுக்கு தான் போகணும், வேற யாருக்கும் நான் தரமாட்டேன், இவன் தான் எனக்கு கொல்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தத்தை அந்த பலகை இன்னும் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம அந்த பலகை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம ஒன்றும் அவ்வளோ கண்ணுங்கருத்துமா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டது கிடையாது. ஆனாலும் பலகை பிடிக்கிறதுல மட்டும் அவ்வளோ ஒரு பந்தம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா மற்ற உயிரினங்கள்லாம் கண்ணுங்கருத்துமா பார்த்தும் கூட அவங்க பந்தத்துல ஸ்ட்ராங்கா இல்லை. அது தேவைப்படுற வரைக்கும் அந்த பந்தத்துல இருக்கிறாங்க, தேவையில்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ இதுதான் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளை பார்த்துக்கிற அந்த விஷயமும் நாம நம்மளுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெற்றோருடைய கடமை என்னன்னு நமக்கு தெரியல. நாம தான் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி முழு உரிமையை கொண்டாடிட்டே இருக்கிறோம். அந்த குழந்தைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பூர்ண சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு நாம மறுக்கிறோம். ஸோ இதுவே ஒரு பந்தமாக மாறி அது நீங்காத ஒரு நிலைமையை ஏற்படுத்திடுது. அப்புறம் என்னுடைய மகன் வேறு இன்னொருத்தருடைய மகன் வேறுன்னு பிரிவினை ஏற்படுத்தி அது செத்து போகிற அளவுக்கு ஒரு நம்ம அந்த விருப்ப வெறுப்பை ஏற்படுத்தி செத்து போகிற அளவுக்கு அது ஒரு காரணத்தை உண்டு பண்ணிடுது. அப்போ நம்மனால அந்த அறிவுபூர்ணமாக சிந்திச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியறதில்லை. ஆனா மற்றவங்க எல்லாருமே அதை சரியாக பயன்படுத்துறாங்க, சரியான அளவுல தங்களுடைய சக்திகளை செலவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 2 வித்தியாசத்தை சொல்லி சாமி சொல்றாரு. இத உருவ வித்தியாசத்தை தவிர்த்து இதுல வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த உருவ வித்தியாசத்தை மட்டுமே வச்சு நீ அறிவை வித்தியாசப்படுத்தாது. ஏன்னா அறிவுங்கிறது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அனுபவத்தை சார்ந்து இருக்குது. அந்த அனுபவங்கிறது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த ஜீவன் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை சார்ந்து இருக்குது. அப்ப என்னதான் அதனுடைய வாழ்க்கை சூழல் மாறி இருக்கலாம், காட்டுக்குள்ள இருக்கிற மிருகம் வீட்டுக்குள்ள இருக்கிற மிருகம்னு சூழல் மாறி இருக்கலாம், அதனுடைய உருவத்துல அதனுடைய அனுபவத்துல பெருசு சிறுசு வித்தியாசம் இருக்கலாம். எறும்புக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வேற, யானைக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வேற இருக்கலாம். ஆனா உள்ள இருந்து அனுபவிக்கிறது யாரு? அது ஜீவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். அந்த ஒரே ஈஸ்வரனுக்கு அந்த ஒரே சக்தி தான் இருக்குது. அவர் எந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவர் ஈஸ்வரன் தான். அவர் யானைக்குள்ளார இருந்தாலும் அவர் ஈஸ்வரன் தான், அவர் எறும்புக்குள்ளார இருந்தாலும் அவர் ஈஸ்வரன் தான். அந்த ஒரே ஈஸ்வரனுக்கு ஒரே சக்தி அல்லாமல் வெவ்வேறு சக்திகள் கிடையாது.
இந்த உடம்புக்குள்ள போனா அவருக்கு குறைவான சக்தி, அந்த உடம்புக்குள்ள போனா அதிகமான சக்தி, எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த உருவ வித்தியாசத்தை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்னா இருக்குதுங்கிறத தான் நம்ம எதிர்பார்ப்போம், அதுதான் நம்ம கவனிப்போம். ஸோ அந்த உருவ வித்தியாசம் வந்ததுக்கு காரணம் நம்ம இயற்கைக்கு ஒத்து நம்ம போகாதது, அது இயற்கைக்கு மாறுபட்டு நம்ம நடக்கக்கூடியது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய துர்விசாரங்கள் உள்ள இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்போ நீங்குதோ அப்போ ஈஸ்வரனுக்கு வெவ்வேறு சக்திகள் கிடையாதுங்கிறத அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ நம்ம ஜீவனை மட்டுமே கவனித்துட்டு இருப்போம், இந்த வெளி தோற்றங்களை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ டோன்ட் ஜட்ஜ் புக் பை எ கவர் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. புத்தகத்தினுடைய அட்டை பாகத்தை வச்சு புத்தகத்தினுடைய மதிப்பை நிர்ணயிக்காதீங்க. ஒரு புஸ்தகத்தை படிச்சு பார்த்துட்டு அந்த மதிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்போ புஸ்தகத்துக்கு உள்ள போய் பாருங்க. புஸ்தகத்தினுடைய வெளி தோற்றத்துல பளபளப்பா ஒரு அட்டைகள் இருக்குதுங்கிறத வச்சு இது சூப்பரான புக்கு, இது அட்டை மோசமான இதுல இருக்குது, அதனால இது புஸ்தகம் நல்லா இல்லாத புஸ்தகம் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்றது எவ்வளோ ஒரு தவறான முடிவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாகுதோ, அது போலதான் வெளி தோற்றத்தை வச்சு இந்த எறும்புங்கிறது சின்ன அறிவு, யானைங்கிறது பெரிய அறிவு, மனிதங்கிறது அதை விட பெரிய அறிவு அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கிறது தவறான விஷயமா இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய ஜீவனை பாருங்க, வெளியில இருக்கக்கூடிய உருவத்தை. இந்த வீட்டை பார்க்காதீங்க, அது குடிசை வீடாக இருந்தாலும் மச்சி வீடாக இருந்தாலும் அது மாளிகையாக இருந்தாலும் சரி, உள்ள வாழக்கூடியது ஜீவனே. அந்த ஜீவனுக்கு ஒரே சக்தி தான் அப்படிங்கிறது தான் இந்த உருவ வித்தியாசம் பத்தின விஷயத்துல சாமி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு டாபிக்கா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சது. ஸோ நாளைக்கு ஆண் பெண் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு சீஃப் கெஸ்ட் வரக்கூடிய ஒரு நாள். திங்கக்கிழமை நம்ம ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசத்தை பத்தி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஸோ நாளைக்கு யார் சீஃப் கெஸ்டா வராரு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பரிச்சயப்பட்டவர் தான். ஸோ நம்மளோட பல விதத்திலையும் சில காமெடிகளையும் சில இன்ட்ரெஸ்டான சில விஷயங்களையும் புகுத்தி இந்த டாபிக்கை இன்னமும் அது எளிமைப்படுத்தி போறவர் நம்ம ராமச்சந்திரன் ஐயா தான் நாளைக்கு சீஃப் கெஸ்ட் வராரு 8:30 மணிக்கு. ஸோ அவரு இந்த சித்தவேதத்துல அவரு புரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்துல இருந்து, அதோட அவர் பயணப்பட்ட மகான்கள் கிட்ட இருந்தும் அவர் கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிறதா இருக்கிறாரு. ஸோ அதை அவருடைய அந்த விஷயத்தை நாம கேட்கறதுக்கு நானும் உங்களை போலவே ஆர்வமா இருக்கிறேன். ஸோ வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கு தான் பகிர்ந்துக்கலாம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. பிரேம் ஐயா இருக்காருங்களா? நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். இப்போ நீங்க சித்தர்களை பற்றியெல்லாம் நல்லா சொன்னீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ சித்தர்கள் சொன்னதெல்லாம் அப்பா சொல்றாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்பா சித்தர்கள் சொன்னதும் பெருசா ஒன்றும் சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கு மேல ஏதோ இருக்கு, சம்திங் ஸ்பெஷல் தான் உங்களை அவர் ஈர்த்துச்சு அப்பா கிட்ட? அது என்ன ஈர்த்துச்சு உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? ஐயா, சித்தர்கள் புக்கை படிச்சிருக்கேன். அவங்க சொல்ல வர்றதுதான் அப்பா சொல்ல வர்றதும் அவர் சொல்றதும் ஒண்ணுதான், கேட்ட 100க்கு 100 ஒண்ணுதான். ஆனா சித்தர்கள் பரிபாஷையில சொல்லிட்டாங்க. அதை நான் படிச்சதோட தவிர அது எப்படி பண்ணணும்னு தெரியல. அவங்க ஏத்தி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை இறக்க கற்கறிவார் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஏத்தி இறக்குறதுனா என்னன்னு தெரியல, இருகாலும் பூரிக்கும்னா என்னன்னு தெரியல, யாருக்கு தெரியல. ஆனா இது நடைமுறையில யாரா பண்ணிருக்காங்களான்னு நான் தேடும் போதுதான் சித்தவேதம், அதாவது அப்பா வந்தாரு. அப்போ அப்பா அங்க அந்த என்ன ரசமோ, அதாவது அவங்க கொடுத்த அந்த பொரியல் எல்லாத்தையும் ரசமா மாத்தி அந்த ஜூஸ் மட்டும் அப்பா நமக்கு கொடுத்துட்டாரியா. நான் அப்படிதான் பாக்குறேன் சித்தவேதத்தை. நம்ம எதையும் போய் படிக்க தேவையில்ல, சித்தர்களை பத்தி போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அந்த ஜூஸ் நம்ம கீழே அப்பா நம்ம கீழே கொடுத்தது, ஜூஸ் மட்டும் குடிச்சா போதும். அதோட ஏன்னா நம்ம சித்தர்கள் படிச்சாலுமே கடைசியா நமக்கு அந்த ஜூஸ் வேணும். அது ஜூஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறதுனால நம்ம போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அப்பா சொன்னதும் சித்தர்கள் சொன்னதும் ஒண்ணும். ஐயா, இப்போ சித்தர்கள்லாம் அவங்க அனுபவத்தை சொன்னாங்க, அவ்வளவுதான். பட் நம்ம சாமி மட்டும் தான் அவர் அனுபவிச்சு இப்போ ஒரு வித்தையை செய்ய மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு
அடிச்சு தைரியமா உலகத்துல சொன்னது ஒருத்தர் தான். வேற எந்த சித்தர்களும் அது மாதிரி சொல்ல. வேற யாராவது சொல்லுன்னா நீங்க சொல்லுங்க. ஐயா, எல்லா சித்தர்களும் ஒரு ஒரு விஷயத்தும் எல்லா புக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, இப்போ காகபுஞ்சர் ஆகட்டும், இல்ல அழுகுனி சித்தராகட்டும், பாம்பாட்டி சித்தராகட்டும், அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தளமா சொல்றது வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து பொய் அப்படின்றது ரொம்ப ஆணித்தளமா எல்லாருமே சொல்றாங்க. சரிங்களா? இப்ப திருவாசகம் உட்பட நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆணித்தனமா சொல்றாங்க. அவங்க 3 விதமா பிடிச்சிருப்பாங்கய்யா. இயமம் நியமம் அப்பா சொல்ற மாதிரியே அவங்களும் வந்து 3 இதுவா பிரிச்சுட்டு இயமம் நியமம் இந்த ஆசை சொல்ற அந்த 3 ஆசைத்தையும் வந்து கண்டிச்சிருப்பாங்க. கடைசியா ஞானத்தை பத்தி பேசியிருப்பாங்கய்யா. எடுத்த உடனே ஞானத்தை பத்தி எந்த சித்தரும் பேசல. எல்லாம் முடிச்சு கடைசியா தான் ஞானத்தை பத்தி பேசுவாங்க. இது வந்து ரொம்ப அழகா ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்டா தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாம்பாட்டி சித்தரோட பாட்டு எடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இறைவனை போற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ராகதோஷம் சொல்றப்ப அந்த 3 ஆசைத்தையும் என்னென்ன ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் இறைவனை அடையணும். அந்த இறை எங்கெங்க அடையணும் சுழுமுனையை பத்தி தான் அவரும் சொல்லியிருப்பாரு. சுழுமுனையை பத்தி சொல்லியிருப்பாரு. நம்மளோட வாசியை பத்தி தான் அவரும் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அந்த படிக்கட்டை நான் ஏறிட்டேன் நீ ஏறி வா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல வந்து குறியிட்ட சொல்லியிருப்பாரு. அது பாடி இருப்பாரு. நான் அடுத்த வாட்டி நான் சான்ஸ் கிடைக்கும் போது அந்த பாட்டை பாடி சொல்றேன். அவங்களும் உணர்வுபூர்வமா இது பண்ணி தான் சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த பாட்டு படிக்கும் போது அது புரியாம போயிடுது நமக்கு. அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது இல்லையா. நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் அனுபவத்தை சொல்றாங்க. அனுபவத்தை தான் சொல்றேன். இவர் அனுபவிச்சுட்டு இந்த வழியில போ எனக்கு அடைய முடியும் எந்த சித்தர் அடிச்சு சொன்னா எனக்கு தெரியல. நானும் எத்தனை சித்தர் மார்க்கம் இங்க ஒரே ஒரு கேப் நான் பாக்குறது மார்க்கமா இங்க எதுவுமே இல்லையா. சித்தர்களுக்கு இப்போ நீங்க வந்து அகத்தியர் எடுத்துட்டீங்கன்னா அகத்தியருக்குன்னு ஒரு மார்க்கம் தொட்டு இங்க வரல இல்லையா. அதே மாதிரி நீங்க பாம்பாட்டி சித்தர் எடுத்தாலும் அந்த மார்க்கம் இல்ல. ஒரு சில இடத்துல பாம்பாட்டி சித்தர்னு பேரை வச்சு நடத்துறாங்களே தவிர அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரிங்களா? ஆனா இங்க ஒரு மார்க்கம் இருக்கு. சித்தர்கள் சொன்னதுதான் இவங்களும் சொல்றாங்க. அது அப்படியே ஈக்குவலண்டா இருக்கிறதுனால நான் வந்து என்ன பாக்குறேன்னா ரெண்டுமே ஒண்ணுதான்யா. இது வந்து இது பெருசு அது பெருசுன்னு எனக்கு பார்க்க தெரியல. ரெண்டுமே ஒண்ணுதான்யா. ஐயா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே சொன்னவர் சித்தரு. அவர் வந்து அவர் ஸ்டேஜ்ல அவரு சொல்றாரு கரெக்ட். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாதுங்களா? முடியாது. பேசுமோ அனுபவிச்சு சொல்றாங்க. அது அனுபவம் தான். அப்பா அனுபவிச்சுட்டு நான் அனுபவிச்சு நீயும் பயன் பெற வேண்டும் அப்படின்னு அடிச்சு சொல்லி நீ இதை மாதிரி பிராக்டிஸ் பண்ணு, என்ன வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ இதை மட்டும் நீ சரியா செய் அப்படின்னாரு. இந்த அளவுக்கு வந்து யாருமே சொல்லலை இது வரைக்கும். நீங்க வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு அடிச்சு நெத்தி அடி வந்து யாருமே கொடுத்ததே கிடையாது. நானும் எத்தனையோ சித்தர்ல படிச்சேன். பட் நான் இந்த பாட்டெல்லாம் மனப்பாடெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த கண்டென்ட் தான் நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். இப்ப நீங்க பாட்டை சொல்றீங்கல்ல, ஓரளவுக்கு பாட்டு எனக்கு புரியும். அந்த கண்டென்ட் தான் நான் மெயினா சிந்திப்பேன். அது மாதிரி இவர் பிராக்டிக்கல் அப்பா. இந்த பிராக்டிகாலிட்டி வந்து இந்த வாசியெல்லாம் புதுசு ஒண்ணு கூட அந்த காலத்துல இருந்தே இருந்ததுதான். ஆனா பிராக்டிக்கலா நம்ம எல்லாம் ஈஸியா கொடுத்தது அப்பா தான். அது என்னோட இது. வேற யாரு கருத்து வேணா சொல்லலாம். அதான் நான் திருப்பி சொல்றேன். அப்பா வந்து ஜூஸா கொடுத்துருக்காரு. மொத்தவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா படரசம், அதாவது பழமா வச்சிருக்காங்க. அதை நம்ம ஜூஸா மாத்திக்கணும். அப்பா ஜூஸாவே கொடுத்துட்டாரு குடிக்கிறதுக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் இது என்ன சொன்னா, இப்ப கேக்குறவன் வந்து இவர் என்ன புதுசான சொல்றாரு, அவங்க சொன்னதான் சொன்னாரு அப்படின்னு அந்த தாட் வரக்கூடாது. அதுக்காக நான் அப்படி எடுத்து சொல்றது. அப்பாவோட இதே தனி செயல உண்டு. அதுக்காக தான் சொல்றது என்ன கிடையாது. ஓகே, ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? இல்லை நிறைவு பண்ணிடலாமாங்க? சரிங்க, அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வந்து ஒரு சத்தியவாசகத்தை சொல்லி வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்தின் விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான இந்த ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்ம ஜீவனை நேசிச்சு அது நமக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது அது எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கணும். நம்ம முழிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அது வெளியில போகுது அப்படின்னு சொன்னா, முழிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த தொடர்ந்து அபியாசம் செஞ்சு அதை தடுக்கிறதுக்கு
நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அது ப்ராக்டிக்கலா அது உள்ளுக்குள்ளாரையே அனுபவப்படும். அந்த மனமானது உள்ளிலே அடங்கி இருந்து நமக்கு அனுபவங்களை கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நாம அதை தொடர்ந்து அபியாசத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு அப்பதான் அந்த கதி மாற்றம் உண்டாகும். கதி மாற்றம் வராமல் இந்த அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படாது. அதனால அதுக்கு நாம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. நாளைக்கு நம்ம சனிக்கிழமை ஒரு கெஸ்ட் இந்த ராமச்சந்திரன் ஐயாவோட நம்ம மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.